லண்டனில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நகரம் ஒன்றில் வீடு ஒன்று வெடித்து சிதறியுள்ளது. பிரித்தானியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு துபாயில் 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குடிவரவாளர்கள் சம்பந்தமாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. சிறுவர்களும் சிறுமிகளும் பருவமடைவதை தடுக்கின்ற மருந்துகளுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட உள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. பிரித்தானியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு துபாயில் 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவில் இருந்து துபாய்க்கு விடுமுறைக்கு போன 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் 17 வயதுடைய சிறுமி ஒருவருடன் தவறான முறையில் நடந்து கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தவர் இப்போ அவருக்கு 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது யூகேலிருந்து 2 குடும்பங்கள் அங்கே போயிருக்கணும். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த 18 வயதுடைய இளைஞர். மற்ற குடும்பத்தில் அந்த 17 வயதுடைய சிறுமி இருந்திருக்கிறார். அப்போ அங்கே போன இடத்துல கண்டு பழகி அவர்கள் 2 பேரும் பழகி இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தவறான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த அவர்கள் 2 பேரும் பழகினது அந்த 2 குடும்பத்துக்குமே பிடிக்கலையா. மிக குறிப்பாக அந்த பெண்ணினுடைய தாய்க்கு பிடிக்கல. அப்போ அவ என்ன செய்யணும்னு சொன்னால், திருப்பி யூகேக்கு வந்துட்டு அந்த பெண்ணினுடைய அந்த 17 வயதுடைய அந்த சிறுமியினுடைய தாயார் தன்னுடைய மகளுடைய ஃபோன் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணி பார்த்தபோது அந்த ஆணோட அந்த 18 வயது இளைஞரோட கதைச்சது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக இங்கேருந்து என்ன செய்யறான்னு சொன்னால், துபாய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட நாட்டில் விடுமுறைக்கு வந்திருக்கிற மக்கள் அவையில் கைது செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிறார். அதனை அடுத்து அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன துபாய் போலீஸ் அந்த 18 வயதுடைய இளைஞரை கைது செய்து தடுத்து வைத்து விசாரணை செய்து வந்தது. எனவே துபாய் சட்டங்களின்படி 18 வயதுக்கு குறைந்த பெண் பிள்ளைகளை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. எனவே அந்த சட்டங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட இந்த 18 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து. அதன் பின்னர் அந்த குறிப்பிட்ட இளைஞருக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி பரவலான செய்திகள் வெளியாகி இருந்தன. இது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதை பற்றி கணக்கே எடுக்கல என்று சொல்லியும் குற்றஞ்சாட்டப்பட்டு வந்தது. அதன் பின்னர் இந்த குடும்பத்தினர், இந்த 18 வயதுடைய இளைஞருடைய குடும்பத்தினர் வெளிவிவகார அமைச்சரோட தொடர்பு கொண்டு என்ன சொன்னால், வெளிவிவகார அமைச்சர் இவர்கள் வசிக்கின்ற பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராம். எனவே அவரை தொடர்பு கொண்டு விஷயங்களை விளங்கப்படுத்தின பிறகு அவர் நேரடியாக தலையிட்டு துபாய் அதிகாரிகளோட கதைச்சு இப்போ குறிப்பிட்ட அந்த இளைஞருக்கு 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது துபாயில். இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் PMQ என்று சொல்லப்படக்கூடிய பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெறுவது வழக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவது சம்பிரதாயமாகும். எனவே இன்று பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்தார். அதிலே குடிவரவாளர்கள் பற்றிய ஒரு விடயம் பேசப்பட்டு அது பெரும் சர்ச்சையாகி 2 தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே 2 தரப்புமே மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். இப்போதைய ஆட்சியில் அதிகளவான குடிவரவாளர்கள் வந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்ட, இல்லை கடந்த ஆட்சி காலத்தின் போதுதான் நிறைய குடிவரவாளர்கள் வந்தார்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் குற்றம் சாட்ட 2 தரப்பினருமே இன்று பாராளுமன்றத்தில் கடுமையாக மோதிக்கொண்டார்கள். பிரித்தானியாவில் அதிகம் தேடப்பட்ட நபர்கள் பற்றிய பட்டியல் ஒன்றை கூகுள் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது இந்த 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் அதிக அளவில் தேடப்பட்ட மனிதர்கள் என்கின்ற பட்டியலில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் 4வது இடத்தில் இருக்கிறார். இந்த பட்டியலில் முதல் 10 நபர்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள்தான். 1வது இடத்தில் இளவரசி கேட் இருக்கின்றார். 4வது இடத்தில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கின்றார். கடந்த வாரம் வெளிவந்திருந்த கருத்து கணிப்பு ஒன்றில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய செல்வாக்கை விட ரிஃபார்ம் UK கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அவர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்ததாக அந்த கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. அது பிரித்தானியாவில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இருந்த போதிலும் கூட இப்பொழுது கூகுள் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய பெயர் அதிக அளவில் தேடப்பட்டதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது.
சிறுவர்களும் சிறுமிகளும் பருவம் அடைவதை தடுப்பதற்கு அல்லது தாமதிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மருந்து வகைகளுக்கு பிரித்தானியாவில் நிரந்தர தடை விதிக்கப்பட உள்ளது. என்னென்று சொன்னால் பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் என்று சொல்லப்படுற இந்த வகை மருந்துகள் எதுக்கு பயன்படுத்தப்படுறன்னு சொன்னால் 2 விதமான காரணங்களுக்கு பயன்படுத்தப்படுதாம் யூகேல. எதுக்காகன்னு சொன்னால், ஒன்று சிறுவர்களோ அல்லது சிறுமிகளோ ஆக சின்ன வயசில் பருவம் அடைஞ்சிடக்கூடாது என்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக அல்லது தாமதிக்கிறதுக்காக இந்த வகை மருந்துகள் பயன்படுத்தப்படுதாம். இது பொதுவாக சிறுமிகளுக்கு 8 வயசுலேயே கொடுக்கப்படுதாம். ஏன்னு சொன்னால், ஒரு சிறுமி 8 வயசில் பருவம் அடைஞ்சால் அது உடல் நலத்துக்கு நல்லமில்லை. எனவே அதை கொஞ்சம் தாமதிக்கிறதுக்காக இந்த வகை மருந்துகள் கொடுக்கப்படுதாம். அதே போல் ஆம்பளை பிள்ளைகளுக்கு 9 வயசில் இந்த மருந்து கொடுக்கப்படுறதாம், அதை தாமதிக்கிறதுக்காக. அதே நேரம் இன்னும் ஒரு காரணத்துக்காகவும் இந்த வகை மருந்துகள் பயன்படுத்தப்படுதாம். என்று சொன்னால், இப்போ பிறப்பால் ஆம்பளை பிள்ளையா பிறந்து பிறகு ஒரு 15-16 வயசில் பொம்பளை பிள்ளையா மாறுறார்கள் இருப்பினும், அதேமாதிரி பிறக்கைக்குள்ளே பொம்பளை பிள்ளையா பிறந்து பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் ஆம்பளை பிள்ளையா மாறுறார்களும் இருப்பினும், அதாவது அந்த ஜெண்டரை மாற்றுறார்கள் இருப்பினும், எனவே அவைகளுக்கு வசதியாக அந்த பருவம் அடைகிறத தடுக்கிறதுக்காக இந்த மருந்து பாவிக்கப்படுதாம். என்று சொன்னால், அவர்கள் ஜெண்டர் மாறும்போது அவர்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. எனவே இந்த வகையான மருந்துகளுக்கு இப்போ யூகேல நிரந்தரமாக தடை விதிக்கப்பட போதுன்னு சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சு அறிக்கை விடுத்திருக்கு. ஏனென்று சொன்னால், இது சம்பந்தமாக நீண்ட ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது அரசாங்கத்திடம். அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், CHM என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. CHM என்று சொன்னா என்னென்னா, கமிஷன் ஆன் ஹியூமன் மெடிசின்ஸ், கமிஷன் ஆன் ஹியூமன் மெடிசின்ஸ் சொல்லி அந்த அமைப்பு நீண்ட ஆய்வுகளை மேற்கொண்டு இப்படி வழங்கப்படுற இந்த வகையான மருந்துகளால் கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுது, உடல் நல கோளாறு ஏற்படுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு சமர்ப்பிச்சிருக்குது. எனவே இந்த அறிக்கைகளினுடைய அடிப்படையிலையும் ஏனைய நிபுணர்கள் சுட்டி காட்டியதை அடுத்தும் இந்த வகையான மருந்துகளுக்கு நிரந்தர தடை விதிக்கப்பட உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியொன்றில் வீடு ஒன்று வெடித்து சிதறி இருக்கின்றது. இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்ஃபர்ட் நகரில் நடந்திருக்கிறது. இல்ஃபர்ட் நகரில் நேற்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:10 அளவில் லே ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் இருக்கிற வீடு திடீரென வெடித்ததில் அங்கிருந்த 2 பேர் காயமடைந்து இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயமடைந்த இருவருக்கும் ஓரளவு ஆபத்தான காயம் என்று சொல்லப்படுது. தெய்வாதீனமாக 2 பேர் மட்டுமே அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இந்த வெடிப்பு நடந்ததற்கான பிரதானமான காரணம் கேஸ் லைனில் ஏற்பட்ட வெடிப்பு என்று சொல்லப்படுது. உடனடியாகவே 70க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் அந்த இடத்துக்கு விரைந்து கடுமையாக போராடி மாலை 6:25 அளவில் தீயை முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாலை 4:10 அளவில் 26 அழைப்புகள், அக்கம் பக்கத்தில் வசித்தவர்களிடமிருந்து 26 அழைப்புகள் தமக்கு வந்துள்ளதாக LFB என்று சொல்லப்படுகின்ற லண்டன் ஃபயர் பிரிகேட், லண்டன் தீயணைப்பு படை தலைமையகம் அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த வெடிப்பு சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை இல்ஃபர்ட் பகுதி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.